பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யோபு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். யோபு 2ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 36 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. யார் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான்? தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது. யோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. நீ எங்கே இருந்து வருகிறாய்? யார் யாரிடம் கேட்டது? கர்த்தர் சாத்தானிடம். யோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. சாத்தான் தேவபுத்திரர் நடுவிலே வந்து நின்றான். சரியா தவறா என கூறுக. சரி. யோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வந்தது யார்? சாத்தான். யோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. யோபு எதிலே உறுதியாய் நின்றான்? தன் உத்தமத்திலே. யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. முகாந்தரமில்லாமல் யோபுவை டேஸ் படி சாத்தான் கர்த்தரை ஏவினான். நிர்மூலமாக்கும்படி. யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. யோபு எதற்கு விலகுகிறவனாயிருந்தான்? பொல்லாப்புக்கு விலகுகிறவனாயிருந்தான். யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. டேஸுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் என்று சாத்தான் கூறினான். தன் ஜீவனுக்கு பதிலாக. யோபு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. தோலுக்கு பதிலாக தோலை கொடுப்பது யார்? மனுஷன். யோபு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. யோபுவின் டேஸையும் தொடும்படி சாத்தான் கர்த்தரிடம் வேண்டினான். எலும்பையும் மாம்சத்தையும் தொடும்படி. யோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. எதை மாத்திரம் தப்பவிடு என்று கர்த்தர் சாத்தானிடம் கூறினார்? யோபுவின் பிராணனை மாத்திரம். யோபு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. யோபு உமது முகத்துக்கு எதிரே உம்மை டேஸ் பாரும் என்று சாத்தான் கர்த்தரிடம் சொன்னான். உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று. யோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் சாத்தானிடம். யோபு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. யோபுவை கொடிய பருக்களால் வாதித்தது யார்? சாத்தான். யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
கேள்வி எண் 15. யோபின் டேஸ் தொடங்கி அவன் டேஸ் மட்டும் கொடிய பருக்களால் சாத்தான் அவனை வாதித்தான். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும். யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16. யோபு எதை எடுத்து தன்னை சுரண்டினான்? ஒரு ஓட்டை எடுத்து. யோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 17. யோபு தன்னை சுரண்டி கொண்டு எதில் உட்கார்ந்தான்? சாம்பலில் உட்கார்ந்தான். யோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 18. தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யார் யாரிடம் கூறியது? யோபின் மனைவி யோபிடம். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 19. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் டேஸ் நிற்கிறீரோ என்று யோபுவின் மனைவி யோபுவிடம் கேட்டாள். உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ என்று. யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 20. தன் மனைவி யாரைப் போல பேசுவதாக யோபு கூறுகிறார்? பைத்தியக்காரி பேசுவது போல. யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 21. தேவன் கையிலே டேஸையும் பெற வேண்டாமோ என்று யோபு தன் மனைவியிடம் கூறினான்? தீமையையும் பெற வேண்டாமோ என்று. யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 22. தேவன் கையிலே தான் எதை பெற்றதாக யோபு கூறுகிறார்? நன்மையை பெற்றதாக. யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 23. யோபு தன் டேஸினால் பாவம் செய்யவில்லை. தன் உதடுகளினால். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 24. யோபுவின் சிநேகிதர் எத்தனை பேர்? 3 பேர். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 25. யோபுடைய 3 சிநேகிதர்களின் பெயரை கூறுக. எலிபாஸ், பில்தாத், சோப்பார். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 26. டேஸ் ஆன எலிபாஸ், டேஸ் ஆன சோப்பார். தேமானியனான எலிபாஸ், நாகமாத்தியனான சோப்பார். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 27. பில்தாத் என்பவன் யார்? சூகியன். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 28. யோபுடைய 3 சிநேகிதர்கள் எவைகளை கேள்விப்பட்டனர்?
யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 29. யோபுடைய நண்பர்கள் எதற்காக யோபுவை பார்க்க வேண்டுமென்று ஒருவரோடொருவர் யோசனை பண்ணினர்? யோபுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 30. யோபுடைய சிநேகிதர் எதை கிழித்து கொண்டனர்? தங்கள் சால்வையை. யோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 31. யோபுடைய சிநேகிதர் எதை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக் கொண்டனர்? வானத்தை பார்த்து. யோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 32. யோபுடைய சிநேகிதர் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யோபுவை உரு தெரியாததால் செய்தது என்ன? சத்தமிட்டு அழுதனர். யோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 33. யோபுவின் துக்கம் எப்படிப்பட்ட துக்கம் என்று அவன் சிநேகிதர் கண்டனர்? மகா கொடிய துக்கம் என்று. யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 34. யோபுடைய சிநேகிதர் எத்தனை நாள் ஒரு வார்த்தையும் பேசாமல் அமர்ந்திருந்தனர்? இரவு பகல் 7 நாள். யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 35. யோபுடைய சிநேகிதர் யோபோடே கூட டேஸ் உட்கார்ந்திருந்தார்கள்? தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 36. யோபுடைய 3 சிநேகிதரும் ஒரே ஸ்தலத்திலிருந்து வந்தனர். சரியா தவறா என கூறுக. தவறு. அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தனர் என்பதே சரி. யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.